குஜராத் மாநிலத்தில் உள்ள வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். மூன்றாயிரத்து 500 ஏக்கரில் பறந்து விரிந்து லட்சக்கணக்கான விலங்குகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக வந்தாரா எனும் இந்த குறுங்காடு உருவாக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகனான அனந்த் அம்பானியின் கனவு திட்டம்தான் இந்த வந்தாரா. உலகிலேயே மிகப்பெரிய விலங்குகள் மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையமான வந்தாரா குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் அமைந்துள்ளது. அச்சுறுத்தல்களுக்கு ஆளான அபாயத்தில் இருந்து மீட்கப்பட்ட 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வன விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். புலிக்குட்டிகளுடன் விளையாடிய பிரதமர் மோடி பால் புட்டியில் அவற்றுக்கு பால் புட்டியும் மகிழ்ந்தார். இந்த மையத்தில் ஆசியாவிலேயே முதன்முறையாக சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ வசதியுடன் கூடிய வனவிலங்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பு. இதனை பார்வையிட்ட பிரதமர் மோடி அதில் உள்ள வசதிகளை கேட்டறிந்தார். வந்தாராவில் 998 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன வசதிகளுடன் கூடிய யானைகள் முகாம் பிரதமர் மோடியை வெகுவாக கவர்ந்தது. 2,50,00,000 அதிகமான மரங்களுடன் வன விலங்குகளுக்கு சொர்க்கம் போல திகழும் வந்தாராவில் விலங்குகளை பராமரிக்க கால்நடை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என 3,500 பேர் பணியமர்த்தப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. சிங்கங்கள் முதல் மீன்கள் வரை வந்தாராவில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் பாதுகாப்பான சூழலில் உற்சாகமாக வாழும் காட்சியை பிரதமர் மோடி பார்த்து ரசித்தார். முன்னதாக ஜாம்நகர் வந்த பிரதமரை ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி, அவர்களது இளைய மகன் அனந்த் அம்பானி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த ஜீவகாருண்ய முயற்சிக்கு அனந்த் அம்பானி மற்றும் அவரது குழுவினருக்கு பாராட்டுகள் என பிரதமர் பதிவிட்டுள்ளார்.